السلام عليكم ورحمة الله وبركاته. இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம அன்றாட வாழ்வாதாரத்தை, அதாவது ரிஸ்கை தடுக்கிற 5 ஆன்மீக தடைகள் என்னென்ன அப்படிங்கறத இந்த பகுதியில ரொம்ப தெளிவா ஒண்ணா உடைச்சு பார்க்க போறோம். இங்க ஒரு முக்கியமான கேள்வியிலிருந்து நாம ஆரம்பிக்கலாம். நாம ரொம்ப கடுமையா உழைக்கிறோம், திட்டமிடுறோம், சம்பாதிக்கிறோம். ஆனா இவ்ளோ பண்ணியும் நம்ம செல்வம் இல்லனா வாழ்வாதாரம் சில நேரங்கள்ல ஏன் ஒரு வெற்றிடமா இல்லனா வந்த வேகத்திலேயே கரைஞ்சு போயிடுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கை நிறைய பணம் இருக்கலாம், ஆனா மனசுல ஒரு நிறைவு இருக்காது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வெறும் பொருளாதார கணக்குகளை தாண்டி அங்க ஏதோ ஒரு ஆன்மீக தடை இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. சரி, இந்த விஷயத்துக்குள்ள நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம். முதல்ல இதுல நம்ம அடிக்கடி பயன்படுத்துற 2 வார்த்தைகளுக்கான உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்குவோம். ரிஸ்க் அப்படிங்கிறது இறைவனால நமக்கு வழங்கப்படுற வாழ்வாதாரம், உணவு அல்லது வருமானம். பரக்கத் அப்படிங்கிறது அந்த வாழ்வாதாரத்துல நமக்கு கிடைக்கிற ஆன்மீக பாக்கியம், அதாவது ஒரு அபிவிருத்தி. நீங்க 10,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதுல கிடைக்கிற ஒரு நிம்மதியும் முழுமையும் தான் இந்த பரக்கத். இதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உண்மையான ஆன்மீக செல்வம்னா என்னன்னு நம்ம முழுமையா உணர முடியும். இந்த விளக்கத்தை நாம 4 முக்கிய பகுதிகளா பிரிச்சு பார்க்க போறோம். முதல்ல ரிஸ்கின் அறிமுகம், அடுத்து தனிப்பட்ட ஆன்மீக தடைகள், மூணாவதா சமூக மற்றும் பொருளாதார தடைகள், கடைசியா ஹலாலான வாழ்வாதாரத்தை எப்படி பெறுவதுன்னு பார்க்க போறோம். பகுதி 1, ரிஸ்கின் அறிமுகம் மற்றும் அதோட முக்கியத்துவம். பகுதி 2, தனிப்பட்ட ஆன்மீக தடைகள், அதாவது நம்ம உள்ளத்துல இருக்கிற தடைகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். இந்த மூலக்கட்டுரையை ரொம்ப தெளிவா சுட்டிக்காட்டுற முதல் உள்நோக்கிய தடை என்னன்னா தொழுகையை புறக்கணிப்பது. தொழுகை அப்படிங்கிறது ஏதோ ஒரு சாதாரண சடங்கு கிடையாதுங்க. அது நம்ம ரிஸ்கை ஈர்க்கக்கூடிய ஒரு நேரடி காந்த மாதிரி. அதுதான் நமக்கு உண்மையான மன நிம்மதியை தருது. அதை நாம் அலட்சியம் செய்யும்போது நம்ம மன அமைதி பறிக்கப்படுறதோட மட்டும் இல்லாம நம்ம செல்வத்துல இருக்கிற பறக்கத்தும் குறைஞ்சு போயிடுது. அதனாலதான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு பதற்றம் இருந்துகிட்டே இருக்கு. இத ரொம்ப அழகா விளக்குற ஒரு வேத மேற்கொள்ளுது. இறைவனோட உதவியும் அவங்கிட்ட இருந்து வர்ற வாழ்வாதாரமும் நம்ம பொறுமையிலையும் தொழுகையிலையும் தான் நிலைத்திருக்குன்னு இது நமக்கு நினைவூட்டுது. நாம இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா நம்ம வாழ்வாதாரம் நம்மை நோக்கி பல அடிகள் எடுத்து வைக்கும் அப்படிங்கறதுதான் இதோட ஆழமான அர்த்தம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற 2வது தனிப்பட்ட தடை அகந்தை, அதாவது தற்பெருமை. எல்லாம் ஏன் திறமையால தான் வந்துச்சு அப்படிங்கிற அந்த ஆணவம் இருக்கு பாத்தீங்களா? அது ஒருத்தருக்கு கிடைக்க வேண்டிய ஆன்மீக வாழ்வாதாரத்தை அப்படியே முழுமையா தடுத்து நிறுத்திடும். ஏன்னா தற்பெருமை அப்படிங்கிறது இறைவன் ரொம்பவே வெறுக்கிற ஒரு குணம். உண்மையான செல்வத்தையும் அதன் மூலமா கிடைக்கிற நிறைவையும் அடையணும்னா நமக்கு ஆழமான பணிவு ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி உணர்வு எங்கே இருக்கோ அங்க மட்டும்தான் பாக்கியங்கள் தங்கும். தலைக்கணத்தோடையும் பெருமையோடையும் நடக்கிறது அப்படிங்கிறது நாம எந்த மூலத்துல இருந்து நம்ம வாழ்வாதாரத்தை பெறுறோமோ அந்த இறைவன்கிட்ட இருந்தே நம்ம ஆன்மீக ரீதியாகவும் ரொம்ப தூரம் தள்ளி வச்சிடுது. நாம எவ்வளவு தூரம் உயர்றோமோ அவ்வளவு தூரம் பணிவா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதுக்கான ஒரே தீர்வு. பகுதி 3, சமூக மற்றும் பொருளாதார தடைகள். நம்ம சுத்தி இருக்கிற வெளிப்புற தடைகள் என்னென்னு இப்போ பார்க்கலாம். இங்க ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஒப்பீட்டை நாம கவனிக்கணும். ஒரு பக்கம் வட்டி, அதாவது ரிபா, எப்படி ஒரு கருங்குழி மாதிரி அழிவை நோக்கி போகுது அப்படிங்கிறதையும், இன்னொரு பக்கம் தர்மம் செய்யறது எப்படி ஒரு மரத்தை போல நம்ம செல்வத்தை பல மடங்கா வளர செய்து அப்படிங்கிறதையும் இது அழகா ஒப்பிடுது. வெளியில பார்க்கும்போது வட்டி லாபகரமா தெரிஞ்சாலும் ஆன்மீக ரீதியா அது மிகப்பெரிய அழிவைத்தான் தேடித்தரும் அப்படிங்கிறது தான் இந்த மூலநூலோட ஆழமான வாதம். இது நம்மளோட அடுத்த பெரிய தடைக்கான நேரடி வேத மேற்கோள். வட்டி சார்ந்த பொருளாதார விஷயங்கள்ல ஈடுபடுறது நம்ம செல்வத்துல இருக்கிற உண்மையான பாக்கியத்தையும் அபிவிருத்தியையும் முற்றிலுமா அழிச்சிடும் அப்படிங்கறத இது ரொம்ப ஆணித்தரமா பதிவு செய்யுது. செல்வம் பெருகிற மாதிரி ஒரு மாயையை உருவாக்குமே தவிர கடைசியில அது நம்ம நிம்மதியையே கெடுத்துடும். அடுத்ததா நம்ம மனித உறவுகளுக்கு வருவோம். குடும்ப உறவுகளை முறிச்சுக்கிட்டு வாழ்றது அப்படிங்கிறது நம்ம வாழ்வாதாரத்துக்கான ஒரு மிகப்பெரிய தடைக்கல். உறவுகளை அனுசரிச்சு போறது நம்ம ரிஸ்கை விரிவடைய செய்யறது மட்டும் இல்லாம நம்ம ஆயுளையும் நீட்டிக்கக்கூடிய வல்லமை கொண்டது. கோபத்திலேயோ இல்ல ஈகோனாலேயோ உறவுகளை துண்டிக்கும் போது அந்த பாக்கியங்களுக்கான கதவுகளை நாமே நம்ம கையால இழுத்து மூடுறோம்னு அர்த்தம். இதை உறுதிப்படுத்துற மாதிரி நபிகளாரோட இந்த பாரம்பரிய செய்தி நமக்கு ஒரு மிகச்சிறந்த நினைவூட்டலா அமைஞ்சிருக்கு. நம்மளோட சமூக இணக்கமும் குடும்ப ஒற்றுமையும் நம்ம பொருளாதார மற்றும் ஆன்மீக செழிப்போட எந்த அளவுக்கு நேரடியாக பின்னி பிணைஞ்சிருக்குன்னு இது காட்டுது. சுருக்கமா சொல்லணும்னா நல்ல உறவுகள் தான் நல்ல செல்வத்துக்கான அடித்தளம். இறுதியான சமூக தடை என்னன்னா புறம் பேசுறது, அதாவது கீபத். மத்தவங்கள பத்தி அவங்க இல்லாதப்போ பின்னாடி பேசி வார்த்தைகளால அவங்கள காயப்படுத்துறது நம்மளோட சொந்த ஆன்மீக வங்கி கணக்குல எவ்வளோ பெரிய இழப்பை ஏற்படுத்துது தெரியுமா?
இது வெறுமனே ஒரு கெட்ட பழக்கம் கிடையாது. சமூகத்துல இருக்கிற நம்பிக்கையை உடைச்சு நம்ம ஆன்மீக தூய்மையை முற்றிலுமா அழிக்கக்கூடிய ஒரு கொடிய செயல். புறம் பேசுறதும் வதந்திகளை பரப்புவதும் ஆன்மீக ரீதியா எவ்வளவு பயங்கரமான சேதத்தை ஏற்படுத்துதுன்னு வலியுறுத்துறதுக்காக ரொம்பவே அதிர்ச்சி ஊட்டுற அதே சமயம் ஆழமான ஒரு உருவகத்தை இங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. இறந்து போன சொந்த சகோதரனோட மாமிசத்தை சாப்பிடுறது எவ்வளவு அருவருப்பானதோ அவ்வளவு அருவருப்பானது ஒருத்தரை பத்தி அவர் இல்லாத இடத்துல தப்பா பேசுறது அப்படிங்கறத இது ரொம்ப ரொம்ப தெளிவா உணர்த்துது. பகுதி 4 ஹலாலான வாழ்வாதாரத்தை பெறுதல், அதாவது தூய்மையான வழிமுறைகளை நோக்கி பயணிப்பது. இந்த கட்டுரை ரொம்பவே வலிமையான ஆழமான ஒரு பிரார்த்தனையோட நிறைவடையுது. இந்த மாதிரி ஆன்மீக தடைகள்லேருந்து விலகி இறைவனோட பாக்கியங்களை முழு மனசோட கேட்கறதான் நம்மளோட இறுதி இலக்கா இருக்கணும் அப்படிங்கறத இது சுருக்கமா சொல்லுது. ஏன்னா தூய்மையான வழிமுறைகள்ல வர்ற செல்வம் மட்டும்தான் என்னைக்கும் நிலைச்சு நிற்கும். நாம இந்த விளக்கத்தோட இறுதிக்கு வந்துட்டோம். இதை முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான சிந்தனையை உங்ககிட்ட விட்டுட்டு போக விரும்புறேன். இன்னைக்கு நாம பார்த்த இந்த ஆன்மீக தடைகள்ல உங்க அன்றாட பழக்கங்கள்ல இருந்து நீங்க முதல்ல சரி செய்ய வேண்டிய இல்லைனா நீக்க வேண்டிய தடை எதுன்னு உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. மகத்தான ஆன்மீக செல்வத்தை நோக்கி உங்களோட இந்த பயணம் எந்த புள்ளியில இருந்து தொடங்க போகுது கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க. இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கட்டும்.